வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம ஜே எலக்ட்ரானிக்ஸ் நீர்த்தேக்க தொட்டி நிரம்பியதும் மோட்டரை தானே நிறுத்தும் கருவி, நீரில்லாமல் மோட்டர் ஓடுவதை தவிர்க்கும் கருவி, மோட்டரை போடவும் நிறுத்தவும் உதவும் கருவி அப்படின்னு பலவிதமான மாடல்கள் இந்த ஜே எலக்ட்ரானிக்ஸ் கருவியில் 30 வருஷமாக இருக்குங்க. ஸோ இந்த கருவி பார்த்தீங்கன்னா 15,000 வாடிக்கையாளர்கள் இந்த கம்பெனியில் இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், வீட்டுக்கு, ஹோட்டல், லாட்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. இதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். சேவ் வாட்டர், சேவ் எலக்ட்ரிசிட்டி, சேவ் மேன் பவர், கிரவுண்ட் லெவல் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ப்ரொடெக்ட் மோட்டர், மேக் க்ளீன் இந்தியா, அவாய்ட் அன்னெசரி போரிங், எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு எல்லா பலவிதமான அட்வான்டேஜ்லாம் இருக்குங்க. ஸோ இந்த கருவியை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பல மாடல் இருந்தாலும் இதில் ஒரு மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த NOFS இந்த சர்க்கியூட்டை பார்க்குறேங்க. இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸி டு ட்ரபிள் ஷூட், ஈஸி டு ஃபால்ட் ஃபைண்டிங், எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த NOFS இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்புட் சப்ளை 15 ஆம்ப் சாக்கெட்டில் சொல்லுறீங்க. இன்புட் வந்துடுச்சா? மோட்டருக்கு இன்புட் வேணாமா? இந்த NOFS-னுடைய அவுட்புட் பிளக் இருக்கு பாருங்க, அதில் கொடுத்துட்றீங்க. அவ்வளோதான், இன்புட் அவுட்புட் கொடுத்தாச்சா? இப்போ ஃபுல்லான ஆஃப் ஆகிறதுக்கு வேணும் இல்லையா? அது சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பாருங்கள், 2 ஒயர் தூக்கி போய் டேங்க்கில் கொடுத்துட்றீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இல்லை? ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த NOFS அப்படின்ற மாடல், அதாவது N சீரிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த N சீரிஸ் மாடல் மாட்டணும்னா இந்த ஸ்டார்டர் ஏற்கனவே இருக்கிற ஸ்டார்டர் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும். அதாவது 15 ஆம்ப் சாக்கெட் போட்டு ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி. ஸோ இப்படி இருக்கணும். ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த நம்ம ஸ்டார்டருக்கு இன்புட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த இன்புட் கனெக்ஷன் அது வழியாக கொடுத்துட்டு இப்போ பாருங்க கொடுத்துட்டோம். இப்போ மோட்டரை ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பண்ண உடனே மோட்ரு ஓடுற மாதிரியும், ஆஃப் பண்ணால் மோட்ரு ஆஃப் ஆகிற மாதிரியும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஏன் இப்படி பண்ணணும்னா அது நீங்கள் இந்த N சீரிஸ் மாடலுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த NOFS இந்த மாடலுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மேலே 2 இண்டிகேட்டர் இருக்கும். அது மோட்டர் ஓடும்போது காட்டுற மாதிரி இண்டிகேட்டர் இருக்கும். பக்கத்தில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கும். கீழே ஒரு புஷ் சுவிட்ச் இருக்கும். சைடில் 15 ஆம்ப் சாக்கெட் இருக்கும். இதுக்கு இன்புட் சாக்கெட் ஒரு பிளக் போட்டு 15 ஆம்ப் சாக்கெட்டு சொல்லுற மாதிரி ஒரு பிளக் இருக்கும். ஸோ இதனுடைய சென்சார் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டேங்க் வரைக்கும் 2 சென்சார் ஓவர்ஃப்ளோ ஆனால் ஆஃப் ஆகிற மாதிரி அந்த சென்சார் இப்படி தான் இருக்கும். நம்ம எந்த லெவல் வந்தால் ஆஃப் ஆகணுமோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க இதனுடைய அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி எதனா கஸ்டமர் கேர் நம்பரும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த NOFS எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா, வாலில் மவுண்ட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு இன்புட் சப்ளை ஒரு 15 ஆம்ப் சாக்கெட் போட்டிருக்கோம். அதை எடுத்துன்னு போய் இன்புட்டில் ப்ளக் பண்ணிடுறீங்க. ப்ளக் பண்ணிட்ட பிறகு இந்த NOFSல அவுட்புட் ப்ளக் இருக்கும். அதுக்கு ஸ்டார்டருக்கு இன்புட் கொடுக்குறீங்க. ஸ்டார்டருக்கு இன்புட் கொடுத்துட்டுமா? இப்போ பாருங்க, இதில் மேலே 2 இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா? மோட்டர் ஆன் பண்ண உடனே இது 2 இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிக்கும். இது புஷ் பண்ண பிறகு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டார்டரை புஷ் பண்ணோம். இப்போ பாருங்க, ஆன் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு இந்த ஸ்டார்டர் ஆன் பண்ணிட்டோம், லைட் எரியுது. இந்த ஸ்டார்டரை ப்ரெஸ் பண்ணாதான் ஸ்டார்டர் ஓட ஆரம்பிக்கும். மோட்டர் பாருங்க ஓட ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா எங்கே செட் பண்ணோன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகி வழியிறதுக்கு முன்னாடி அந்த சென்சார் செட் பண்ணிடணும். அது நீங்கள் ட்ரையல் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஷாக்கெல்லாம் எதுவும் வராது. பாருங்கள், கை வச்சு காட்டினாரு. ஸோ ஷாக்கெல்லாம் எதுவும் வராது. பார்த்தீங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஃபால்ட் ஃபைண்டிங் பாருங்கள். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒர்க் ஆகலை, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆனால் ஆன் ஆகலை, ஆஃப் ஆகலை, எந்த கம்ப்ளைண்ட்டும் கவலைப்படுறீங்க. என்ன பண்ணோம்? ஜஸ்ட் டைரெக்டாக போட்டு மோட்டரை ஓட்டிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் எலக்ட்ரிஷியன் சப்போர்ட் அந்நேரத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்டரை ப்ரெஸ் பண்ணுறீங்க,
மோட்டர் ஓட தொடங்குது, எப்போ ஃபுல்லாகுதோ டக்குன்னு மோட்டர் ஆகுதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், டேங்க் ஃபுல்லாகுது. ஃபுல்லாகிற லெவல் நம்ம எந்த லெவல் வச்சுருக்கிறோமோ அந்த லெவல் வந்தோடனே பாருங்கள், உங்களுக்கு டக்குன்னு மோட்டர் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க. வீடியோ தெளிவாக உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், அடுத்தவருக்கும் பயன்படுத்த சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இன்னும் பல மாடல்கள் இருக்குங்க.